Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th Standard Mathsல example 7.2 பார்க்கலாம். 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேர்வட்ட உருளை அப்படின்னாலும் உருளைனாலும் சேம் தான். இப்ப கொடுத்த டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். உருளையின் வலைப்பரப்பு 88 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம் காண்க. விட்டம் அப்படின்னா டயாமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வலைப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிப்போம். உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா 2πRH சதுர அலகுகள். உருளையின் வலைப்பரப்புக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 88 சதுர சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பைக்கான வேல்யூ 22/7. ஆருக்கு வந்து அவங்க வேல்யூ கொடுக்கல. ஹெச்கான வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 14. இப்ப கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 2 14. 88 வந்து அப்படியே இங்க வச்சுக்கலாம். 2 இன்ட்டு 22 இன்ட்டு 6 இன்ட்டு 2. ரெண்டோடைய 22 பெருக்கணும் அப்படின்னா 44 இன்ட்டு 2 இன்ட்டு 6. 44ஓட 2 பெருக்கணும் அப்படின்னா 4 2 8 4 2 8 இன்ட்டு 6. 88 இந்த சைடு அப்படியே இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் விட்டம் கண்டுபிடிக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய பெருக்கல் 88 இங்க வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். அப்ப ரெண்டுமே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை போகுமா? இப்ப ஆர் ஈக்குவல் டு 1. நம்ம கேட்டது வந்து டயாமீட்டர். டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த ஆரத்தை 2ஆல பெருக்கணும். 1 இன்ட்டு 2 2 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா உயரம். அப்ப டயாமீட்டர் பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல எழுதணும். 2 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.